ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர் குறித்து கட்டுரை எழுதலாம் அப்படிங்கிற தலைப்பில் மாநிலம் முழுவதும் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியில் யார் கலந்துக்கலாம், என்ன தலைப்பு, எத்தனை வார்த்தைகள் எழுதணும், எப்போ அனுப்பணும், பரிசுகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த போட்டியினுடைய முக்கிய நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் மீதான அன்பு, மரியாதை மற்றும் சமத்துவத்தை, அந்த சமத்துவ எண்ணத்தை மாணவர்களிடம் வளர்ப்பது தான். பள்ளிகளில் நம்மோட படிக்கிற மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திறமைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களுக்கு நம்ம எப்படி துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மாணவர்கள் சிந்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டியையே நடத்துகிறாங்க. இது வெறும் கட்டுரை போட்டி மட்டுமல்ல, மனிதநேயம், சமத்துவம் மற்றும் நட்பை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாகவும் பார்க்கப்படுது. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற அனைத்து மாணவர்களும் கலந்துக்கலாம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என அனைவருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கட்டுரையுடைய தலைப்பு, அதாவது மாணவர்கள் எந்த தலைப்பில் கட்டுரை எழுதணும்னா, மாற்றுத்திறனாளி நண்பர் குறித்து எழுதலாம். அதாவது உங்கள் பள்ளியில் இருக்கிற மாற்றுத்திறனாளி நண்பருடைய திறமைகள், நல்ல குணங்கள், வாழ்க்கை போராட்டம், அவருக்கு நீங்கள் செஞ்ச உதவி, அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதை மனசை தொடுற வகையில் நீங்கள் எழுதலாம். கற்பனையாக எழுதாமல் உண்மையான அனுபவத்தை எழுதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கட்டுரையை நீங்கள் தமிழில் இல்லை இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம். ஒரு 20 வரிகள் இல்லை அதுக்கு ஏற்ற அளவிலான கட்டுரையாக இருக்கணும். எளிமையான மொழியில் எழுதினாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய கருத்து தெளிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கணும். எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிக்கான கட்டுரையை நீங்கள் ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும். கட்டுரையோட அந்த கட்டுரை கூடவே மாணவரோட பெயர், அவரோட வகுப்பு, பள்ளியின் பெயர், மாவட்டம், ஆசிரியரின் பெயர், தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் ஆசிரியரோட பெயரை எழுதலாம். இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையும் இணைக்கணும். பரிசுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த கட்டுரைகளை தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பாராட்டும் அங்கீகாரமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களின் எழுத்து திறனை வளர்க்கிறது மட்டுமல்ல, மனித நேயத்தையும் வளர்க்கும். ஸோ அதனால் இது ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்களை எழுத வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் அஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கட்டுரையை எழுதுங்க. அண்ட் முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னா அழகான தமிழ் மட்டும் போதாது, உண்மையான அனுபவம், உணர்வுபூர்வமான சிந்தனை, மற்றவர்களை மதிக்கிற அந்த மனப்பான்மை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு மாற்றுத்திறனாளி நண்பருடைய வாழ்க்கையை மதித்து எழுதப்படுற ஒவ்வொரு வரியும் சமூகத்திற்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து விடுங்க. உங்கள் பள்ளியில் படிக்கிற 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மாதிரி அரசு அறிவிப்புகள், கல்வி செய்திகள், வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.